ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். போர் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எந்த விதமான நிற்பதற்கான போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு எந்த சுவடுமே தெரியாமல் போயிட்டுருக்கு. எந்த நாடுமே அதை பற்றி எந்த சிந்தனையும் பண்ணலை. நேரடியாக தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. அவங்கவுங்களுடைய பவரை காட்டணுங்கிறதுக்காக நடத்திட்டுருக்காங்க. இந்த போர் அவங்க நாடு மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் ஒரு சாதாரண போர்னாலே உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கும். ஏதோ ஒரு நாட்டுக்கு இடையில் போர் நடைபெற்று இருந்தால் கூட எல்லா உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கும். அதுவும் இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள், எரிபொருள் தேவைகளை உலகமெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடுகளாக இருப்பதால் உலகமெல்லாம் இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது உலகப்போர் ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிற ஒரு மாயை இல்லை, ஒரு போர் மேகம் மாதிரி ஒரு மேகம் தெரிஞ்சிட்ருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லா நாடுகளும் அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நேரடியாக ஒரு நாட்டுக்கு நாடு மோதும். அவங்க 2 பேருக்கு உள்ள இஷ்யூவில். ஆனால் இந்த போர் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் நேரடியான ஒரு விஷயம், நேரடியான எதிர்முனையில் இருந்தது. 2 பேருக்கும் உள்ள தர்க்கம் இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன விஷயம், அவங்களுக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சி. இது 2ஐயும் பயன்படுத்தி 2 நாடுகளும் சேர்ந்து ஈரானை தாக்குது. ஈரான் இஸ்ரேலையும் தாக்குதல் இல்லாமல் முழுமையாக வளைகுடா நாடுகளை முழுக்க தாக்குதல் நடக்குது. ஏன்னா அவங்களுடைய பேஸு அமெரிக்காவுடைய அனைத்து விமானத்தளங்களும் அங்கேருந்து தான் அவங்க தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. அதனால் முழுமையான தாக்குதல் என்பது எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மற்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கத்தாராகட்டும், சவுதியாக இருக்கட்டும், யுஏஆக இருக்கட்டும், இப்படி எல்லா நாடுகள் மீதும் அவர்களுடைய தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஜர்பைஜான் மீதெல்லாம் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த நாடுகளும் அவங்களுடைய தேவைகளுக்கு உட்பட்ட எதிர்ப்பு நிலையை காட்டிக்கிட்டு வந்திருந்து. சவுதி அரேபியா ஈரானை டிஃபென்ஸ் மோடில் தான் இது வரைக்கும் இருந்தாங்க. இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க, தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் உலக நாடுகளில் உள்ள அனைத்து எரிபொருள் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லா இடத்துலையும் இருப்பு வைக்க முடியாது. ஓரளவுக்கு தான் பூர்த்தி வைக்க முடியும். இது ஒரு வாரத்துக்குள்ளே முடிவடையும் நினச்சி இப்போ ஒரு வாரத்தையும் கடந்து 10 நாட்களாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையோ எந்த இதையுமே அவர்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. ஈரானும் முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. 2 பேரும் மாற்றி அடிக்கும்போது மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. அந்த நாட்டு மக்கள், வளைகுடா நாடுகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதில் நேரடியான இராணுவத்தினுடைய அதாவது தரைப்படைக்கு இதுக்கு வேலையே இல்லைங்க மாதிரி முழுமையாக ட்ரோன் மூலமாக தான் தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க. அதனால் பொதுமக்கள் தான் அதிகமான அளவில் பாதிக்கப்படுறாங்கங்கிறத உண்மை. முழுமையாக எண்ணெய் நிறுவனங்களை பார்த்து தான் ஈரான் குறி வைக்கிறாங்க. எண்ணெய் நிறுவனங்களுடைய மெயின்டெனன்ஸு எல்லாமே அமெரிக்கா தான் பண்ணிகிட்ருக்கு. அமெரிக்காவுடைய கான்ட்ராக்டில் தான் நிறைய எண்ணெய் நிறுவனங்கள் போயிட்டுருக்கு. அதனுடைய யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைனரிக்குள்ள மிஷின்ஸு, மெயின்டெனன்ஸு, அதில் உள்ள வருமானம் முழுக்கவே, அந்த மெயின்டெனன்ஸ் முழுக்கவே அமெரிக்க நிறுவனங்கள்லாம் மேக்ஸிமம் வளைகுடா நாடுகளில் பண்ணிகிட்ருக்காங்க. முழுமையாக எண்ணெயை குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முழுமையாக அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ண? நேராக ஈரானை தாக்குதாங்க. ஈரானை நேரடியாக தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேல் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஆரம்பித்த இதனுடைய விளைவு தான் இப்போ நாங்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறோம்னு சொல்லிட்டு போர் வித்தியாசமான முறையில் போயிட்டுருக்கு. இப்போது இதுக்கடையில் ஈரானோட கப்பல் இந்தியாவுக்கு வந்துருந்துச்சு பயிற்சிக்காக. அந்த பயிற்சி கப்பலில் அவங்க முடிச்சுட்டு போகும்போது இந்த ஆப்ரேஷனில் இல்லாத ஒரு விஷயத்தை அதை நீர்மூழ்கி கப்பல் வழியாக சர்வதேச கடல் எல்லைக்கு கரெக்டாக உள்ளே வரும்போது, இந்திய கடல் எல்லையிலேருந்து மாறி கரெக்டாக உள்ளே வரும்போது அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? இந்தியா இதுக்கு காரணம்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. இந்தியாவை நம்பி ஒரு கப்பலை நீங்கள் காப்பாற்றல, உளவு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. ஆனால்
28ஆம் தேதியே முடிவடைந்த இந்த இந்த முடிச்சு 28ஆம் தேதியே அது வந்து கரெக்டாக ஸ்ரீலங்கா போர்ட்டுக்கு அடுத்த ப்ரோக்ராமுக்காக போகக்கூடிய கப்பல். அங்குள்ள அனுமதியை அவங்க வாங்கி அன்னைக்கு நைட்டே போகிற மாதிரி உள்ள ஒரு ப்ரோக்ராம் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சர்வதேச கடல் எல்லையிலிருந்து அவங்க அவங்களுடைய அனுமதியை பெறதுக்கு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஆரம்பித்தோடனே அவங்களுடைய ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் கொஞ்சம் தாமதப்படுத்தியதால் இந்த ஒரு சம்பவம் நடந்து விட்டது. உண்மையிலேயே ஸ்ரீலங்காவையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. எல்லா நாட்டுடைய பாதுகாப்பு விதிமுறைகளையும் உட்படுத்தி தான் ஒரு போரை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த முடிவுகளும் எடுக்க முடியும். உடனடியாக அற்ற செகண்டு எடுத்து என்ன முடிவு எடுக்கணும் ஒரு செகண்டுக்குள்ளே அதை நடத்திட்டாங்க. இது பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணது வந்து அமெரிக்கா பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒவ்வொரு நாடும் இந்தியாவும் இலங்கையும் குற்றம் சாட்டுறதுல இதில் பயனில்லை. இந்தியா இதுக்கு பின்பாக உள்ள 2 கப்பல்களுக்கும் கொச்சினில் இடம் கொடுத்து அவங்கள பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. மாலுமிகளுக்கு போர் விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு எந்த விதமான அடைக்கலம் கொடுத்து அவங்கள பாதுகாத்துட்ருக்காங்க. இதற்கு அமெரிக்காவினுடைய நிர்பந்தம்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் வந்து இந்த கப்பலை வெளியிடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடாது, அவங்க வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் அமெரிக்கா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வருது. இன்றைக்கெலாம் அதுக்கான செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளிவருது. இருந்தாலும் எந்த விதமான அன்னைக்கு தாக்குதல் நடந்த போது எந்த விதமான செய்தியும் வெளிவிடவில்லை. இந்திய அரசாங்கத்தின் மூலமாக எந்த செய்தியும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நேற்று நடந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை கூட்டத்தில் ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இதை வெளியிடுகிறாங்க. இந்த மாதிரி 2 கப்பலை நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம். வளைகுடா நாடுகளில், ஈரான் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். எல்லா விதமே தூதரக அனுமதி இல்லாமல் எந்த யாரும் வெளியேற வேண்டாம். அந்தந்த நாட்டு இந்திய நாட்டினுடைய தூதரகத்துடைய அனுமதியோடு தான் நீங்கள் வெளியேறணும். அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் இருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலையில் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ரோலில் வந்து ஒரு ப்ளே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு வேண்டாத நேரம் என்னென்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி 3 பேரும் சேர்ந்து ஒரு இராணுவ ஒப்பந்தம் பண்ணுறாங்க. பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை பண்ணி இந்த 3 பேரையும் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்துட்டு நான் 3 பேரை தாக்குனா இந்த 3 நாட்டில் எந்த நாட்டையும் தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் எங்கள் மீது நடத்தப்பட்டதாக, எங்கள் நாடு மீது, இப்போ பாகிஸ்தான் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் இருந்தால் அது சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான். துருக்கி மீது நடத்தப்பட்ட தாக்குதலாம். துருக்கி மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இருந்தால் சவுதி அரேபியாவையும் தாக்குன மாதிரி பாகிஸ்தானையும் பார்க்குற மாதிரி தான் நினச்சிட்டு நாங்கள் எதிர்த்தாக்குதல் 3 பேரும் சேர்ந்து நடத்துவோம் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு 3 பேரை 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம் பண்ணாங்க பாதுகாப்பு சம்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா இன்றைக்கி கேட்குது, பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தின்படி நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் பண்ணலையேன்னு கேட்கும்போது உண்மையில் இங்கே பாகிஸ்தான் இதில் என்ன ரோலில் ப்ளே பண்ணதுன்னு அது தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானால் இப்போ போரில் ஈடுபட முடியாது. அதுக்கான நிதி அமைப்புங்கிறது அது சுத்தமாக கிடையாது. அது போக இன்றைக்கி இந்த காரணத்தை வச்சுட்டு உலகம் முழுக்க போய் ரூபா கேட்டுட்டு தானே அவங்க இருக்காங்க. அதில் அவங்க கூச்சப்படவே மாட்டாங்க. இப்போவும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு 8 விதமான நிபந்தனைகளை வைத்து சர்வதேச நிதி IMF சர்வதேச நிதி அமைப்பிடம் வந்து எங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கணும், பேங்க் கேரண்டி கொடுக்கணும், நீங்கள் கேரண்டி கொடுத்து எங்களுக்கு வாங்கி தரணும். அது போக இந்த நிதி நிலைப்பாடுகளில் இத்தனை விதமான நிதி சம்பந்தமான ஆதாரங்களை பெற்றுத்தருவதற்காக ஒரு 8 விதமான நிபந்தனைகளை பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுக்கு இவ்வளோ நாள் கொடுத்த உதவி என்பது வீண் தான் அப்படிங்கிறத மாதிரி. ஏன்னா சவுதி அரேபியா நிறைய நிதி உதவிகளை வந்து போன தடவை பொருளாதார பிரச்சனை வரும்போதே சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நிதியெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவங்களால செயல்பட முடியல. செயல்பட்டு இன்றைக்கி எந்த விதமான இங்கே 2 விதமான பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஈரானை அவங்க தாக்குதல் நடத்தினா இவங்களுக்கு தாக்குதல் நடத்திட்டாங்க. ஈரானை தாக்குதல் நடத்தினாங்கன்னா ஈரானுக்கு எதிராக நீங்கள் தாக்குதல் நடத்தணும்னு உள்நாட்டில் குழப்பம் வர்றதுக்கு ரெடி இருக்குது. ஏற்கனவே ஈரானை தாக்குதல் நடத்தினதுக்காக அமெரிக்க எம்பசியை போய் நீங்கள் வந்து போராட்டம் நடத்தி ஒரு 20 பேரை துப்பாக்கி சூட்டில் கொண்டிருக்காங்க பாகிஸ்தானில். ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய
இடத்துலையே நடக்காத ஒரு பிரச்சனை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம் மூலமாக நடந்தது. அங்கே வந்து ஈரான் ஆதரித்து நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு அமெரிக்காவை நடந்த ஒரு போராட்டம் வந்து கராச்சி, இஸ்லாமாபாத் போன்ற இடங்கள்லாம் அதிகப்படியாக நடந்தது. இன்றைக்கி இவங்க ஈரானுக்கு எதிராக போராட்டம் தான் உள்நாட்டில் பயங்கர பிரச்சனை வரும். ஈரானுக்கு எதிராக நீங்கள் போகிறீங்களா? சவுதிக்கு இப்போ கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கு. துட்டையும் வாங்கிட்டோமே, நிறைய உதவிகளை வாங்கியிருக்கோம். இப்போ என்ன அசீம் முனீரை பார்த்தீங்கன்னா இருதலைக்குள்ளி பாம்பாக இன்றைக்கி உட்கார்ந்துட்டுருக்காரு. என்ன செய்யன்னு தெரியாது. நிதி ஒரு பற்றாக்குறை ஒரு பக்கம், யாரை தாக்கினாலுமே நம்ம வந்து பிரச்சனை தான் இருக்குது. சவுதியும் வேணும், ஈரானும் வேணும்னா முடியாது. இந்தியாவோட நிலைப்பாடு வேறு. ஆனால் அவங்க ஒப்பந்தம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் சேர்ந்து நடத்தும் போது தான் நம்ம யுஏஇனுடைய தலைவர் இங்கே வந்தார். ஒரு மீட்டிங்காக வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு போனார் யுஏஇனுடைய இளவரசர். இது மாதிரி சூழல் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்குது. பாகிஸ்தான் ஒரு வேளை ஈரானை தாக்கினா ஈரான் திருப்பி பாகிஸ்தானை தாக்கும். ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் இவங்க தலைவலியில் உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பாகிஸ்தான் செஞ்ச வினைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்வினையாக இப்போ சுற்றி வந்து நிற்கிது. இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இப்போ நீங்கள் இதை பற்றி ஏன் பேசணுன்னா, இந்த 3 பேரும் தாக்குதல் நடத்தினா ஒன்று சேர்ந்து இவங்க செய்வேன்னு சொன்னாங்களே, சவுதி அரேபியனுடைய நிலைப்பாடு இனிமேல் என்னதாக இருக்கும் பாகிஸ்தான் மீது? அவங்களுக்கு ஏகப்பட்ட பணங்களை கொடுத்து நிறைய நிலங்களெல்லாம் அவங்க கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள நிலங்களெல்லாம். இதெல்லாம் திருப்பி இந்த போருக்கு அப்புறம் இவங்களோட நடவடிக்கை என்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கும்போது இந்தியாவில் நம்ம போராட்டம் நடத்தினா எந்த விதத்தில் செயல்பாடு நடக்கும் பாருங்கள். ஈரானை எதுவும் பண்ண முடியாது. சவுதி அரேபியாவை நடத்தி நம்ம போர் வந்து இந்தியா தலையீட்டின் மூலமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரானுடைய சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட உச்சபட்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அவரும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராகலை. அமெரிக்காவுக்கு நான் நேரடியாக சவால் விடுகிறேங்கிற மாதிரி அவர் நேரடியாக அவர் வந்து அறிக்கை விட்டுட்டுருக்காரு. அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் ஒரு டான் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக இந்த போரை நடத்துகிறாங்க. இப்போதைக்கு இந்த போருக்கான தேவை என்பது இப்போ கிடையவே கிடையாது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த நிலையில் உள்நாட்டில் உச்சநீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பு வந்து நீ போட்ட டேரிஃபெல்லாம் தப்பு, நீங்கள் வந்து யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் செஞ்சிட்டீங்கிறது உள்நாட்டில் ட்ரம்பின் மேல் உள்ள எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக அவர் நினைக்கிறாரு. அப்போது நம்ம ஊரில் நான் செஞ்ச விஷயத்தை உச்சநீதிமன்றம் அங்கீகரிக்கலைங்கும் போது மக்களுடைய செல்வாக்கு குறையும் போது, அது போக நாட்டில் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை ஒரு நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு லேசாக வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு மேகம் வந்துட்டு. அதுக்கு இந்தியா அடிப்படையில் வந்து இந்த டேரிஃபுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல், ஒழுங்கான ரிப்ளை பண்ணாமல், அதுக்கான போகிற நிறுத்துறங்கிறதுக்கு சரின்னே சொல்லலை. அவர் சொல்லதுக்கெல்லாம் சரின்னு சொன்னதுக்கெல்லாம் இவங்க சரின்னு சொல்லாமையே வந்து ஊமையாக இருந்தது எல்லாம் காரணம் வந்து லைட்டாக எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் நேரடியாக எதிர்க்கலை, அதுதான் உண்மை. ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு எதிர்ப்பு. இவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் வந்து எதிர்க்கவும் மாட்டாங்க. ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. இந்தியா அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக தேவை என்ற ஒரு சூழல் இருக்க போய் தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஆயில் வளம், அதாவது எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுகளை முழுக்கவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஈரான் மட்டும் தான் நமக்கு வந்து இப்போ வெனிசுலா கைப்பற்றியாச்சு. இது ஒன்று தான் இருக்குது. ரஷ்யா இருக்குது. ரஷ்யாவை அடுத்து இந்தியா, சைனா 3மே அடுத்த டார்கெட்டாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாடுகளை அவ்வளோத்தையும் டார்கெட் பண்ணி வருவாங்கங்கிறது தான் உண்மை. இதுக்கான ஏற்பாடுகளை இன்றைக்கி ஈரான் மூலமாக வந்து ஈரானை தாக்குதல் நடத்துவதன் மூலமாக அமெரிக்கா நான் தான் நாட்டாமல் யாரும் என்னை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த நீர்மூழ்கி கப்பலில் சர்வதேச எல்லைக்கு எங்கே வந்தாலும் நான் அடிப்பேன், எங்கே வேணாலும் வருவேன். இது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சு நான் திருப்பியும் மிகப்பெரிய ஒரு வல்லரசான ஒரு கட்டுப்பாட்டான நான் தான் ஒரு மொத்த உலகத்தையுமே ஒரு ஆணையிடுபவராக ஒரு அரசனாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் இன்றைக்கி இந்த போர் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அவங்களுடைய முரட்டு
ஆணவத்துக்கு இன்றைக்கி பல மக்கள் அழிந்துட்டுருக்காங்க. இதற்கான கால சூழ்நிலை எதிர்நிலையாக வந்து அமெரிக்காவை பின் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதில் மாறுபாடே கிடையாது. இன்றைக்கி இந்த சூழலில் அமெரிக்காவை எல்லோரும் எந்த விதமான எதிர் ஸ்டேட்மெண்ட் கூட இந்தியா உட்பட யாருமே நேரடியாக நீங்கள் ஈரானை தாக்குனது தப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாருமே சொல்லலை உலக நாடுகள். அது எந்த விதத்தில் எல்லோரும் பயந்து போய் வேறு எந்த விதமான நம்ம நாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் அந்த செயல்பாட்டில் இருக்காங்க. அந்த செயல்பாடு இனி வரும் காலங்களில் மாறுபடும் தன்மை கண்டிப்பாக வரும். இந்த போர் முடிந்ததுக்கு பின்பாக கண்டிப்பாக உள்ள நாடுகள் இந்த அமெரிக்காவில் உலக அமைதி கெடுது, இதுக்கான முடிவுரை எந்த விதமான ஒரு விஷயமும் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் முடிவெடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி உலக நாடுகளை முழுக்க கண்ட்ரோல் பண்ணி அப்படிங்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உலக சூழ்நிலை கிடையாது. உலகமயமாக்கல் எல்லா இடத்துலையும் வந்தாச்சு. எல்லா நாட்டு பொருட்களும் எல்லா நாட்டிலையும் வித்துட்டு இருக்க வேண்டிய தேவை. அமெரிக்காவுக்கும் எல்லா நாடும் தேவை. இந்திய எல்லா நாட்டுக்கும் அமெரிக்காவுடைய பங்களிப்பும் தேவை. இதுதான் உண்மை. இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி இன்றைக்கி ரோல்லே வராமல் அவர் கட்டுப்படுத்தாத நாடு நார்த் கொரியா மட்டும்தான். ஏன்னா அவங்க உள்ள நாடு என்னவான ஆட்சி நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதம் மிக்க நாடுகளாக இருக்காங்க. அதுன்னு ஒரு விஷயந்தான் அங்கே தடுத்துருக்கு. இல்லைனா தலைவங்க எப்படினாலும் உள்ளே கை வைப்பாங்க. அது போக இன்றைக்கி பாகிஸ்தான் அணு ஆயுத நாடாக இருக்கிற ஒரு காரணத்தினால சவுதி அரேபியா வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு யோசனைகளும் இருக்குது. அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பாகிஸ்தானை அவங்க வந்து நமக்கு உதவுவாங்கன்னு நினச்சாங்க. பட் அதுவும் நடக்கலை. பாகிஸ்தானை அந்த ரோலை வந்து கரெக்டாக செய்ய முடியாத சூழலில் அவங்க இருக்காங்க. இது அவங்களுடைய சூழ்நிலை. இந்தியா இதில் வந்து நடுநிலையாக எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கு. நேர்மறையாகவும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ல, எதிர்மறையாகவும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லலை. உற்று நோக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த போர் நடக்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு, இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு வாரத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கான முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கு. எந்த விதத்திலையும் இந்திய நாடு பாதிக்காத மாதிரி உள்ள முடிவுகளை எடுப்பதற்கு, ஏன்னா ஆயில் கண்ட்ரோல் இருக்குது, ரஷ்யா தர்றாங்க, ரஷ்யாவுக்கு வாங்குறதுக்கு அமெரிக்கா சமாதானம் சொன்னதெல்லாம் ஒரு டிசிஷனில் போயிட்டுருக்கு. இல்லை நாங்கள் எங்களுடைய தேவைகளை யாருடைய அனுமதியும் தேவையில்லைங்கிறதும் அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்திய அரசாங்கம் நாங்கள் முடிவெடுத்தால் நாங்கள் யார்கிட்டனாலும் வாங்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் எந்த நாடையும் கட்டுப்பாடு பண்ணதுக்கான வாய்ப்புகள் என்பது கம்மியாக இருக்கணும். அப்போ தான் உலக நாடுகள் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன விதமான யுக்திகளை வந்து உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பழைய மாதிரி ஐநாவாக இல்லாமல் இப்போ இது ஒரு அமெரிக்கா அதிலேருந்து விலகிட்டாங்க இல்லையா, இனி வரும் காலங்களையாவது அது ஒரு பெரிய செயல்பாடு மற்ற பிரிக்ஸ் எல்லோரும் சேர்ந்தாது ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அதுதான் உலக அமைதிக்கு நல்லது. இந்த போர் இனி வரும் தேதிகளை பார்த்திங்கன்னா கூட ஒரு 2-3 நாள் முடிஞ்சு தான் ஒரு தீர்மான பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகள் லேசாக தெரியுது. அது எந்த இதுன்னு ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.